ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கால்சியம் அதிகம் உள்ள திணையரிசி வச்சு புட் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் திணையரிசியை ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 hour ஊறணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த அரிசியை தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது போல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேனில் கூட போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா காயணும். திணையரிசியில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கெலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது. இது குழந்தைங்களாக கொடுத்தா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. அரிசி நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ நல்லா காஞ்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மாவை அப்படியே கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வறுத்து சேர்த்துட்டோன்னா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த புட்டு மாவை லைட்டாக நெய் விட்டு வறுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அரைச்ச மாவை இதை லைட்டாக பொன்னிறமாக வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுத்து எடுக்கணும். இப்படி நம்ம வறுத்து எடுத்துட்டோன்னா நம்ம வேலைக்கெலாம் போகிறவங்களாம் அப்பப்போ ரெடி பண்ணணுன்னு தேவையில்ல. ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது எடுத்து புட்டு செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வறுத்து ரெடி பண்ண மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு வேக வைக்கணும். என்கிட்ட வாழை இலை இல்லை, உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு துணி வச்சு அதில் லைட்டாக உப்பு சேர்த்து மாவு கூட நல்லா பிசைஞ்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 minutes வேகட்டும். இப்போ நல்லா புட்டு வெந்து வந்துருச்சு. இது கூட 1/2 கப் துருவின தேங்காய், நான் 1 கப் மாவுக்கு 1/2 கப் துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான குயிக்கான திணையரிசி வச்சு ஒரு புட்டு ரெடி. ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது போல் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.